இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் பெருசாக எந்த ஒரு விஷயமும் ஆக்சுவல் கதையிலலாம் மூவ் ஆகலைங்கிறது நமக்கே தெரியும். இந்த வாரம் முழுக்க காம்படிஷன் வச்சு தான் ஓட்ட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே தான் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ காம்படிஷனில் ஒவ்வொருத்தங்களாம் அவங்களுடைய திறமைகளை காட்டலாம். அப்படிங்கும்போது ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, மேடையில் ஏறி அவங்க தன்னுடைய மாமியார் மாதிரி பேசி காமிக்கும் பொழுது இது ஏன் வீடு, நான் சொல்கிறபடி தான் இங்கே நடக்கணும், இதெல்லாம் ஏன் வீடு அப்படின்னு நான் தான் விஜயா அப்படின்னு பேசுகிற மாதிரி அப்படியே அவங்க வாய்ஸில் திருப்பி பேசுகிறாங்க. அப்புறம் உடனே அதுக்கு மனோஜ் கோபமாக வர்றாரு. என்னோட அம்மாவை இன்சல்ட் பண்ணுறா அப்படின்னா ஃபன்னு தாண்டா அப்படிங்கிறாங்க. அடுத்து என் கணவர் மாதிரி பேசுகிறேன், மேல் வாய்ஸில் பேசுகிறேன்னு ரவி மாதிரி பேசி காமிக்கிறாங்க. ஸோ ரவி மாதிரி பேசுகிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ அம்மா என்ன நினைப்பாங்க, அப்பா என்ன நினைப்பாங்க, ஆட்டுக்குட்டி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிற மாதிரி பயந்து பேசுகிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. கொஞ்சம் ரவிக்கு லைட்டாக திருதுன்னு முடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து இப்போ மீனா மேலே போகும்போது மீனா பூ கட்டுறாங்க. ஸோ அவங்க கண்ணை கட்டிக்கிட்டு டக்குன்னு பூ கட்ட ஆரம்பிக்க, வேகமாக அவங்க கட்டுறதை பார்த்து இங்கேருந்து ஒரு விசில் அடிக்க, என்ன இவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு மனோஜ். அப்பா சாமி, உன் டீசென்சி எல்லாம் தெரியும்பா, பார்க்கில் படுத்து கிடந்தப்பா 6 மாதத்துக்கு முன்னாடி நீ. ஸோ இப்போ இப்போ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ எப்படியோ சூப்பராக மீனா கட்டி முடிச்சிடுறாங்க 3 நிமிஷத்தில். உடனே வேகமாக மேலே போயிட்டு ஏ அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு பெருமையாக இருக்கார் இப்போ முத்து. இதுக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்கள்ட்டே கப்பலாக மேலே வந்துடணும். மேலே ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்காந்து உங்கள் மனத்துலேருந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இன்னொருத்தங்களை பற்றி என்ன தோணுது உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கிறாங்க. ஸோ முதல்ல மனோஜ் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. நிறைய சொல்கிறார். அதாவது ரோஹிணி வந்தப்பறம் தான் என் வாழ்க்கையே மாறிச்சு, என் வாழ்க்கையில் ஹோப்லெஸ்ஸாக இதுக்கப்புறம் நம்பிக்கையே இல்லாமல் இருந்த நிலமையில் அவள் எல்லாத்தையும் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தா, என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சா. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணமே என்னோட மனைவி தான். அவள் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. நான் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்லது காரணம் அவள் தான். அதே மாதிரி நான் கூட ஏதாவது விஷயத்தை மறைக்கலாம், ஆனால் அவள் எதையுமே மறைக்க மாட்டா, மறைக்கணும்னு யோசிக்க கூட மாட்டா. காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அட கடவுளே, எடிட்டில் சொல்கிறாங்கம்மா, எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டு பல போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேசிஸில் டெய்லி 4 போய் சொல்லுவாங்க ரோஹிணி. உடனே அவங்க ரோஹிணி முகம் மாறுது. உடனே எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டா, அவள்கிட்ட ஒரு ஒளிவு மறைவு கிடையாது, திறந்த புத்தகம் மாதிரி. எப்படி எல்லாத்தையும் சொல்கிறான்னு எனக்கே தோணும். அவளுக்கும் எனக்கு இடையில ரகசியங்கிறதே இல்லாத மாதிரி நாங்கள் ஒரு கப்பல். அதனால தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படி இப்படின்னு பேச இவங்க முகம் மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே மனோஜை பேச விடாமல் வாயை வச்சு தடுத்துடுறாங்க, வாயில் கை வச்சு தடுத்து இப்போ சாமி நீ இதுக்கப்புறம் பேசாதன்ட்டு, எனக்கு உனக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் சமாளிச்சிடுறாங்க. அடுத்து ஸ்ருதியும் ரவியும் மேலே போகும்பொழுது ரவி ஸ்ருதி ரொம்ப தங்கமான பொண்ணு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பொண்ணு, என்னை விட தைரியமான பொண்ணு, அவள் தான் என் கல்யாணம் நடக்கிறதுக்கான காரணமாகவே இருந்தா அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் சரி, ஆனாலும் எனக்கு இருக்கலே ஆசை என்னென்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்படி 3 குழந்தை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் 3 குழந்தை பிறக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு. உடனே இவங்க இது எப்படி நீ இங்கே சொல்லலாம் அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க ஸ்ருதி. உடனே எதுக்கு இங்கே வச்சு சண்டை போடுறாங்கன்னு மீனா கேட்க, உடனே சரி விடு பரவாயில்ல, எப்படியும் அவங்க மனசை இருந்தாலும் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்கு தோணினாலும் இந்த ரவி தான் தேவையில்லாமல் இது இங்கே ஆரம்பிச்சிருக்க வேணாங்கிறாரு அவர். டக்குன்னு ஸ்ருதியும் ரவியும் அங்கே பேச்சை புரிஞ்சுக்கிறாங்க. ஃபங்க்ஷனில் ஒரு காம்படிஷனில் இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க இல்லை, இது ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் தான், எங்கள் 2 பேத்துக்குள்ளார எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் சேர்ந்து தான் முடிவெடுப்போம்னு காமிக்கிறோம், அவ்வளோதான் அப்படின்ட்டு அந்த இடத்த முடிச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்து முத்துவும் மீனாவும் போகும்பொழுது மீனா பயங்கரமாக பேசுகிறாங்க. என் வாழ்க்கையில் ஒரு முறை நான் பார்த்தும்போது ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தார், ரவுடின்னு நினச்சேன், அங்கேருந்து ஒன்றா மாறி இவரை சந்தர்ப்ப சூழ்நிலையாக கல்யாணம் பண்ணும்பொழுது இவர் கை பிடிச்சும் போது என் வாழ்க்கை போச்சுன்னு நினச்சேன். ஆனால் என் வாழ்க்கையவே மாற்றி எனக்கு எல்லாமா இருக்கிறது இவர் தான், என் அப்பாவா என் அம்மாவான்னு எல்லாமே இருக்காது. இவர் என் மேலே வச்சுருக்க பாசம், இவர் என் மேலே வச்சுருக்கிற காட்டுற அன்புக்கு அப்புறம் எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை, எனக்கு இவர் இருந்தால் போதும், என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை, இவர் இருந்தால் போதும் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல இவருக்கு அப்படியே கண்கலங்கல் ஆகிடுது. இதில் மனோஜ் வேற மேலே போய் இவன் ரவுடின்ட்டாங்க, இந்த இதோட வெளில அனுப்பிட வேண்டியதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் எல்லாரும் கை தட்டுறாங்க. இவர் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அடுத்தது என்ன கேள்வி அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அவங்க மனைவி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும், அவங்களுக்கு என்ன செலவு இருக்குங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறாங்க, மாற்றி சொல்லணும்னு ஒன்று. ஸோ இப்போ இதை பார்த்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு உடனே ஒவ்வொருத்தங்கள்ட்ட கேட்க ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரவி அண்ட் ஸ்ருதிகிட்ட கேட்டால் எங்கள் 2 பேருக்குமே ஒருத்தரோட சம்பளம் என்னங்கிறது தெரியாது, நாங்கள் அதை கேட்டுக்கிட்டதும் கிடையாது, அது கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமனாக சலுகை வேண்டிய செலவுகளை நாங்கள் 2 பேர் சேர்ந்து கொடுத்துப்போம், ஆளுக்கு 1000 கொடுத்துக்கிறோம், வீட்டுக்கு கொடுக்கணும்னா அந்த மாதிரி கொடுத்துப்போமே தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தெரியாது மற்றவங்களோட சம்பளங்கிறாங்க. மனோஜ் இதெல்லாம் ரொம்ப தப்பு, இந்த மாதிரி பர்சனான கேள்வி கேட்கவே கூடாது, சம்பளத்தை ஒருத்தட்ட கேட்கக்கூடாது, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு சம்பளங்கிறது சீக்கிரட்டு, அதே மாதிரி பொண்ணுங்கள்கிட்ட வயசு கேட்கக்கூடாதுன்னு பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க.
இந்த பேர் இன்கம் டேக்ஸில் கேட்டால் சொல்லுவியா மாட்டியா, இது காம்படிஷனுக்காக, இல்லை நீ சம்பளம் சொல்ல விருப்பம் இல்லை நான் எழுதிக்குவா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த கேள்வி தப்பு இருந்தாலும் சொல்கிறேன், நான் சில தௌசண்ட்ஸில் தான் வந்து இப்போ ஏர்ன் பண்ணுறேன், இப்போ தான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேங்கிறார். கோடீஸ்வரர் நினச்சா இதுக்கு சில ஆயிரத்துக்கு தான் இவ்வளோ சீனா அப்படின்னு அந்த பக்கம் அங்கே அவங்களும் வேறு இப்போ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. போக போக லட்சம் கோடி நான் ஏர்ன் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. உன்கிட்ட பிஸ்னஸ் ப்ரப்போசல்லாம் யாரும் கேட்கலன்ட்டாங்க அவங்க. உடனே இப்போ ரோஹிணி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க வந்து 50,000 சம்பாதிக்கிறேன் நான், அதில் 25,000 வந்து செலவுக்கு எடுத்துப்பேன் நான் மாதம் செலவுக்கு அப்படின்னா 25,000 செலவு பண்ணுறீங்களா அப்படின்னா ஆமாம் நான் வந்து வீட்டுக்கு காசு கொடுக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தா வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கணும், இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து வர கஸ்டமர் கொடுப்போம், இவங்க எது காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் கொடுக்கணும், அது உங்கள் கடையே கிடையாது, கடையை எப்போயோ வந்து நீங்கள் வந்து வித்தாச்சு, சம்பளத்துக்கு தான் இருக்கீங்க, நீங்கள் வாய் கூசாமல் இப்போவே போய் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அப்புறம் வந்து பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கு காசு கொடுக்கணுங்கிறாங்க. இது பிளாக்மெயில் அப்படின்னு எல்லாம் கேட்டால் இல்லை இந்த குழந்தைய வச்சுட்டு ரோட்டில் கேட்பாங்கல்ல அவங்க தான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அவங்கள சொன்னேன்னு சமாளிச்சிடுறாங்க. அடுத்து முத்து மீனா கிட்ட வரும்போது முத்துவும் மீனாவும் பயங்கரமாக மீனாவுடைய சம்பளத்தை முத்து அப்படியே வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ காசு வரும் மொத்தமாக வந்து பார்த்தா 21,800 வரும் ஒரு மாதமாக அரௌண்ட் வந்து. அதில் வந்து செலவு போக ஒவ்வொரு செலவையாக சொல்கிறார், பைக் பெட்ரோல் செலவு, அவங்க அம்மாவுக்கு காசு கொடுக்கறது, சீதா காசு கொடுக்கறது, சத்யாவுக்கு காசு கொடுக்கறது, அவங்களுடைய வட்டி காசு கொடுக்கறதுன்னு எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு கடைசியில் மிச்சம் 8,500 இருக்கும். அந்த 8,500 வந்து உண்டியலில் போட்டு வச்சுருவோம் நாங்கள் ரூம் கட்டுறதுக்குங்கிறாங்க. இதே மாதிரி ஸோ இப்போ வந்து மீனா 8,500 மாதம் சேர்த்து வைக்கிறாங்க. இவருடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 39,000 வருது அப்படிங்கிறாங்க. மீனா 40,000 கிட்ட அவர் சம்பாதிக்கிறாரு. ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலவு அந்த செலவு இந்த செலவு எல்லாம் போனதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர்கிட்ட ஒரு 3,500 இருக்கும், ஒரு குடிப்பழக்கம் வேறு இருக்குது, அதுக்கு ஒரு 3,000 போயிடுதுங்கிறதெல்லாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட போனால் காசு, வீட்டுக்கு காசு அப்படின்னு எல்லாம் போக இப்போ வந்து அவர்கிட்ட 3,500 இருக்கும், அதை நாங்கள் உண்டியலில் போட்டுருவோங்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ வளவளா குழக்குழான்னு பேசுகிறாங்க, இதெல்லாம் இப்படி பேசினா யார் கேட்க போகிறா, எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஓவராக பேசுகிறாங்க, நம்ம பேசுகிற மாதிரி இருக்குமா, நம்ம இவ்வளோ அழகாக கரெக்டாக எல்லாத்தையும் வந்து யோசிச்சு நறுக்குன்னு சொன்னோம், நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம், இவங்களை துரத்தி விட போகிறாங்க அப்படின்னு மனோஜ் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கே தெரிய வேணாமா இவங்க சொல்கிறத பார்த்து கிடைக்கிற கைத்தட்டுகளை பார்த்து அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி வந்து முத்துவும் மீனாவுக்கும் வந்து உள்ளே இருக்க ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த ஜட்ஜஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு சராமாரியான கைத்தட்டுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கைத்தட்டெல்லாம் கேட்டு இப்போ வந்து பக்கம் மனோஜுக்கும் ரோஹினிக்கும் ஷாக் ஆகுது, நம்ம போய் இவங்கள்ட்ட தோற்றுருவோமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காம்படிஷனில் ஒவ்வொரு ரவுண்டாக இப்போ வந்து கடைசியில் இப்போ முடிஞ்சு இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்த ரவுண்டில் இன்னமும் பல ஒரு மாதிரி கஷ்டமான கேள்விகள், இவங்க 2 பேரும் மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் வெளில கொண்டுறது அப்படின்னு பல விஷயங்கள் வரப்போகுது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குடும்பத்தில் இருக்க விவகாரங்களை பற்றிலாம் கேட்டாங்க, இல்லை வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்களா, அத்தை கூட இருக்க மாமியார் கூட இருக்க உறவை பற்றிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு வந்து இந்த வாரம் போகிற இந்த காம்படிஷன் எபிசோட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா இல்லை வந்து உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் அப்படியே இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.